ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழக அரசு நீதிமன்றத்தில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு 23 மாவட்டத்தில வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன மாவட்டங்களுக்கு வந்து வந்திருக்குன்னா, உங்களுக்கு ஈரோடு மாவட்டம், திருவள்ளூர், சேலம், நாமக்கல், விழுப்புரம், விருதுநகர், சிவகங்கை, திருவள்ளூர், அதுக்கப்புறம் கரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், வெல்லூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருச்சி, நீலகிரி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி இந்த மாரி வந்து 23 மாவட்டங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பிஓன் கேட்டகரி, கிளர்க் கேட்டகரிக்குலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 25,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஒரு மாவட்டங்களுக்கும் வந்து லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 10th செப்டம்பர் இருக்கும். ஒரு சில மாவட்டங்களுக்கு 13th செப்டம்பர் இந்த மாரி வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 2 மாவட்டம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். மீதி இருக்கிற மாவட்டத்துக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இப்ப இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேனி மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க டேட் குடுத்திருக்காங்க பாருங்க. 13th செப்டம்பர் வரைக்கும் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான லாஸ்ட் டேட் என்னங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமா தான் வந்து குடுத்திருப்பாங்க. இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்ல வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்ல வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஆஃபீஸ் பியூன் கேட்டகரி, கிளர்க் கேட்டகரிக்கு வந்து குடுத்திருக்காங்க. இதுல வந்து பாருங்க குவாலிஃபிகேஷன்னா நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்க பார்க்க வேணாம். கீழ குடுத்திருக்காங்க பாருங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, கிளர்க் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தா, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேர்ட் ப்ராசஸிங் பத்தி உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே வந்து 40 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து உங்களுக்கு டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதே நீங்க பிஓன் கேட்டகரிக்குலாம் வந்து அப்ளை பண்ற மாரி இருந்தா 8th இல்லனா வந்து நீங்க 10th பாஸ் ஆயிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. உங்ககிட்ட வந்து பாருங்க 2 வீலர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் பத்தி உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் எல்லாம் இருக்கணும். ஹாஸ்பிட்டாலிட்டி பத்தி உங்களுக்கு வந்து நாலேட்ஜ் இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. வொர்க்கோட ப்ரொஃபைலுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங்குமே வந்து இங்க குடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, கீழ வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து 2 கேட்டகரிக்குமே வந்து தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மா குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 போஸ்டிங் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. 2வதா வந்து பாருங்க உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், உங்களுக்கு பிஏஓன்னு, கிளர்க் கேட்டகரிக்கு வந்து தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்து இதுல வந்து பாருங்க ஃபோட்டோ வந்து ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து, உங்களோட போஸ்டிங் நேம்ல இருந்து, உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன் இந்த மாரி என்னென்ன குடுத்திருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க இணைச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ண போறீங்க. இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல்ல வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, தேனி அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்ல வந்து சென்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 13th செப்டம்பர் ஈவினிங் 5:45க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எப்படி வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. அந்த இன்டர்வியூக்கு வந்து எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஃபோன் மூலியமா இல்லன்னா வந்து மெசேஜ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்திருக்காங்க பாருங்க. வொர்க்கோட ப்ரொஃபைல் வந்து இங்க குடுத்திருப்பாங்க. அத வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, இது டெஸ்டிடியூட் ஏதோ இவங்களுக்கெல்லாம் வந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி தவிர நீங்க வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கலாம் வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரியா இருந்தா அவங்க 32 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு இதுல வந்து பாருங்க, சேம் அதே மாரி தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பாருங்க, இங்க டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்ங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து குடுத்திருக்காங்க. சேலரி வந்து பாருங்க, ஒரு போஸ்டிங்க்கும் 50,000, 30,000, 20,000, 17,000, 12,000 குடுத்திருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10th செப்டம்பர் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு இதிலேயே வந்து பாருங்க குடுத்திருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்குக்குலாம் வந்து நீங்க கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிஓன் கேட்டகரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 10th இல்லன்னா 8th நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கும் வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் எல்லாமே குடுத்திருக்காங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாருங்க, கீழயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. நான் சொன்ன மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம கரெக்ட்டா நீங்க பிரிண்ட் எடுத்து என்னென்ன குடுத்திருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து இணைச்சுக்கோங்க.
இருந்துச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வெள்ளூர் அட்ரஸ் குடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டல்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்க அட்ரஸ் இருக்கு. 10th செப்டம்பருக்குள்ளார இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாரி வந்து பார்த்தோன்னா, மொத்தமா 23 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.